வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். காதல் விழுந்த செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். சினிமாவில் நிரந்தர வெற்றியும் நிரந்தர தோல்வியும் யாருக்கும் வராது. முயற்சி தான் வெற்றிக்கு வழிகாட்டும். செய்தி என்னன்னா, வெங்கட் பிரபு அவரே தயாரித்து ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தில் ஹன்சிகா மோத்வானி ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அவங்கள தவிர மற்ற எல்லாருமே புதியவர்களாக இருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் பேஸ்டு மூவி. இந்த படத்துக்கு பிறகு அவர் வெற்றி தொடரும்னு நம்புவோம். குயின் கோபுரா இசை மற்றும் வீடியோ ஆல்பம். இலங்கை தமிழரான பிரபலின் பிரபாகரன் இந்த ஆல்பத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. உலகம் முழுவதுமே இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கு. சென்னையில் நடந்த இந்த விழாவில் சினிமா இசையமைப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. என் பேர் பிரபாலினி பிரபாகரன். நான் ஒரு இலங்கை தமிழ் மகள். இன்று குயின் கோப்ரா என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தை நான் இங்கே லான்ச் பண்ண வந்திருக்கேன். இதில் பல தமிழ் பாடல்கள் இருந்தாலும் மெயினாக 5 மொழியில் ஒரு பாடலை செய்திருக்கின்றேன். அதுதான் குயின் கோப்ரா. இதுக்கு இயற்றி இசையமைத்துள்ளேன். இதற்கு எடி பிளாண்ட் என்னும் எனது ஹாலிவுட்டை சேர்ந்த ஒரு இசைக்கலைஞர் என்னுடன் இணைந்து செய்திருக்கின்றார். உங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் எங்களுக்கு தேவை. வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் பிழைப்பிற்காக வெளிநாடு செல்கிறவர்கள் கொஞ்ச நாட்களில் தமிழை, தமிழ் உணர்வினை, தமிழ் பண்பாட்டினை மறந்து கொண்டிருக்கின்ற போது, பொருளீட்டுவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று தங்களை மாற்றி கொண்டிருக்கிற போது, தமிழை மறக்காமல் தன் தாய் மண்ணில் வந்து இதை வெளியிட்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும். இலங்கையிலிருந்து ஒருத்தங்க அமெரிக்காவில் போய் அங்கே செட்டில் ஆனவங்க, கலிஃபோர்னியாவில் ஹாலிவுட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து அங்கேயே லான்ச் பண்ணலாம், இல்லை இலங்கையில் லான்ச் பண்ணலாம் இது விஷயத்தை. ஆனால் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு கிடைச்ச பெருமை. பிரபாலினியின் இந்த முயற்சி, அவரது தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கடினமான இந்த உழைப்பையும் அந்த வீடியோ பாடல்களிலே காண முடிந்தது. அதற்கு உறுதுணையாக தமிழ் மக்கள் இருப்பார்கள் உலகெங்கிலும் என்ற அச்சமில்லை. மலையாளத்திலிருந்து தமிழ் அறிமுகமானவங்க நடிகை அசின். தமிழை தொடர்ந்து ஹிந்தியிலும் ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த அசின் புகழோடு சேர்ந்து சின்ன சின்ன இடையூறுகளையும் சந்திச்சாங்க. மைக்ரோமேக்ஸ் செல்போன் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ராகுல் சர்மாவை விரைவில் அசின் கல்யாணம் செஞ்சுக்க இருக்காங்களாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடல் விஜய் வசந்த் ஹீரோவா நடிக்கும் அச்சமின்றி திரைப்படத்துக்காக எடுத்துட்டு இருக்காங்க. ராஜபாண்டி இயக்கிட்டு இருக்கிற இந்த படத்துல கருணாஸ், தேவதர்ஷினி மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் தகவல்களை இப்ப பார்க்கலாம். அச்சமின்றி படத்தோட இயக்குனர் ராஜபாண்டி பேசுகிறேன். இது வந்து ஒரு சோஷியல் த்ரில்லர். 3 பேருக்கு வாழ்க்கையில், அதாவது சமுத்திரகனி, விஜய் வசந்த் சிருஷ்டிட்டாங்க. 3 பேருக்கும் 3 விதமான பிரச்சனைகள்னால துரத்தப்படுறாங்க. ஸோ அவங்கள 3 பேர் ஒன்றா சந்திக்கும் போது அது ஒரு பொதுவான எதிரின்னு தெரிய வருது. அந்த எதிரி யாருங்கிறதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. பட் இது ஒரு இன்றைக்கி சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கிற நிறைய பேர் கேட்டும் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை பற்றின ஒரு ஊழலை பற்றின கதை. நான் விஜயசும் பேசுகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சமின்றி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறீங்க. படம் ரொம்ப முடிவு செஞ்சு சாங்கோட ஃபைனல் ஷூட் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குது. என்னமோ நடக்குது, டீமோடைய ரீயூனியன் சொல்லலாம். அச்சமின்றி அப்படிங்கிற இந்த படம் வந்து இன்றைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒரு பிரச்சனை, எதிர்கால சந்ததிகளுடைய பிரச்சனை, அன்றாட மக்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை வந்து மையக்கருவா வச்சு இதை ஜனரஞ்சகமாக உருவாக்கிட்டு இருக்காரு இயக்குனர். இந்த படத்தில் ஒரு பிட்பைட் தலைவராக நடிக்கிறேன். எனது மகனாக கருணாஸ் நடிக்கிறார். கூடவே தெய்வதர்ஷினி, விஜய் வசந்த் எல்லோரும் இருக்கிறார்கள். இது ஒரு ஜனரஞ்சகமான படம். இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு குத்துப்பாட்டு நடனம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்டில் நானும் சேர்ந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ்
குவைட் ஃபன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் என்டர்டெய்னாக இது ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம். பண்ணையாரும் பத்மினியும் விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யாவும் நடிச்சிருக்கும் யதார்த்தமான இந்த படைப்பை இயக்குனவர் அருண்குமார். செய்தி என்னன்னா, இயக்குனர் அருண்குமார் இயக்கத்துல மீண்டும் விஜய் சேதுபதி சேதுபதி என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காராம். இந்த படம் காவல்துறையை மையப்படுத்தி இருக்கான். 5க்கு 1 படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். நந்துவின் ஒளிப்பதிவில், சாகித்யன் இசையில், RVR இயக்கத்தில் பேரண்ட்ஸ் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் பிக்சர்ஸ் 5க்கு 1 படத்தின் தயாரிப்பாளரையா நான் பேசுகிறேன். என்ன எதிர்பார்த்தேனோ அதை விட 2 மடங்கு சிறப்பாக உருவாக்கி தந்திருக்கிறார். படம் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தோட இயக்குனர் RVR. 5 பசங்க ஒரு பொண்ணை பற்றின வாழ்க்கை சம்பவங்கள், 2 பசங்க ஒரு பொண்ணுனால பிரச்சனைகள், இதில் 5 பசங்க ஒரு பொண்ணு. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க 5 பசங்க, அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெண் வந்த பிறகு அந்த வாழ்க்கை எப்படி மாற்றப்படுது அப்படின்றதான் கதைக்கலாம். நான் நசீர். படம் பற்றி சொல்லணும்னா 5 பசங்க ஹீரோவாக பண்ணியிருக்கோம். கொத்தனார்களோட கதையை ரொம்ப இயற்கையாக காட்டியிருக்காரு டைரக்டர் RVR. என் பேர் சாகித்யா. 5க்கு 1 படத்தில் இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்கு, அதில் கானா பாலா ஒரு சாங் எழுதி பாடியிருக்காரு. மற்ற 4 சாங்கும் இந்த படத்தில் நல்ல சிறப்பாக வந்திருக்குது. ஐ எம் ஜெரால்ட். 5க்கு 1 இந்த படத்தில் 5 லீட் கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். என் பேர் மேக்னா. ஐ எம் ஃப்ரம் கேரளா. நான் 5க்கு 1 படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திமிராக நடந்துக்கிற பொண்ணு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி தான், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். இதில் காமெடி பார்த்திங்கன்னா சிங்கமொழி சார் பண்ணியிருக்காரு. 5க்கு 1 இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். 5 கொத்தனாருங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்னு தான் இயக்குனர் RVR சார் எடுத்திருக்காரு. கடந்த வாரம் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் சண்டி வீரன். அதர்வா ஹீரோவா நடிச்சிருக்கும் இந்த படத்துல ஒரு கிராமத்துக்கு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும்ன்றத வலியுறுத்திருக்காங்க. ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்ல, அதை திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்கின? இல்லை, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம்னு தோணுச்சு. அதான். அந்த குளம் நம்மக்கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்கள் குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி, குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்லை. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா. செய்தி என்னன்னா, அதர்வா இப்போ ருக்மணி வண்டி வருதுன்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காராம். ராஜ்மோகன் இயக்க பூஜா சேவேரி ஹீரோயினா நடிக்கிறாங்க. அலங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல அதுங்குற இதுங்குற ஒண்ணு பேச தோணல நடையா நடந்து கெடையா கிடந்து மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற. ஒவ்வொரு வாரம் போலவே இந்த வாரமும் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் படத்தின் செய்தியை பார்ப்போம். தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு சீனு ஹீரோவாக நடித்து இயக்கியிருக்கும் திரைப்படம் பானு. அப்துல் ரஹ்மான் ஒளிப்பதிவு செய்ய அபிராமி ராமநாதன் இந்த படத்தின் இசைத்தட்டை வெளியிட்டாரு. இந்த பானு படத்துக்கு நாங்கள் தான் தயாரிச்சதுக்கு, அதுக்கு பஸ்வா ப்ரொடக்ஷன் அண்ட் கமல்தீப் ப்ரொடக்ஷன் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோங்க. பிக்சர் நல்லா இருக்குது, அதுக்கு லவ் ஸ்டோரி அண்ட் காமெடி நல்லா இருக்கு, அதுக்கு அது ரொம்ப அதுக்கு. என் பேர் வந்து ஜிவி சீனு. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் இந்த படத்துக்களை நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ 2002 நடந்த ஒரு கதை இது. அந்த கதையை வந்து அந்த காலகட்டத்திலே போய் படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரி நாங்கள் ரொம்ப மெனுக்கொண்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய இசையமைப்பாளர். இந்த படத்தில் நான் 5 பாடல்கள் போட்டிருக்கேன். இசை வந்து அருமையாக வந்திருக்கு. உன்னிகிருஷ்ணன் சார், அனுராக் ஸ்ரீராம் மேடம்,
அண்டு சத்யன், நான், லதாராஜ் இவங்க எல்லாமே வந்து பாடியிருக்கோம். மை நேம் இஸ் நந்தினி ஸ்ரீ. நான் வந்து இந்த மானு மூவி ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹிந்து முஸ்லீம் லவ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும், ஸோ அந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி எடுத்துகிட்டு நாங்களே இந்த ஃபுல்லாக மூவி பண்ணியிருக்கேன். நான் ஜவஹர், நான் நாசரோட தம்பி. இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினோட அப்பாவா ப்ளஸ் நெகட்டிவ் ரோலாக பண்ணியிருக்கேன். நான் தான் உங்கள் தினேஷ். இந்த படத்தில் பானு திரைப்படத்தில் தினேஷ் மணின்ற பேரில் டைரக்டர் சீனு சார் என்ன அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது கவுண்டமணி சார் பண்ண வேண்டிய ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கலைனாலும் ஓரளவுக்கு நான் உங்களை சிரிக்க வச்சுருப்பேன். காதல் விழுந்த செய்தியை பார்ப்போம். விஜய் ஹீரோவா நடிக்க அட்லி இயக்கி கொண்டிருக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் வேகமாக நடந்துட்டு இருக்கான். 50% மேலே படப்பிடிப்பை முடிச்சிட்டாங்களாம். இப்போ இந்த படத்தின் பாடல் காட்சியை சீனால படமாக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத இடத்துல இந்த பாடல் காட்சியை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல விஜய் போலீஸ் அதிகாரியா நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதே. விருதாச்சலம் முற்றிலும் புதியவர்கள் உருவாக்கியிருக்காங்க. விருதாச்சலம் நேட்டிவிட்டியோட அங்கேயே படமாக்கியிருக்காங்க. ஒரு முரட்டு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் இந்த படத்தின் மையமே. என்னோட பேர் ரத்தன் கணபதி. நான் இந்த விருத்தாச்சலம் படத்தோட டைரக்டர். விருத்தாச்சலம் பேக்ட்ராப்பில் வந்து அனைத்து கிராமங்களிலும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்து ரசித்த கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி நேட்டிவிட்டி படங்களை போல் ஒரு கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பின்னணியில் இந்த விருத்தாச்சலம் படம் உருவாகிருக்கு. என் பேர் விருதுகிரி. இந்த படத்தில் நான் தான் ஹீரோ பண்ணியிருக்கேன். டைரக்டர் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. மற்றவங்ககிட்ட நான் அந்த கதையை நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். எனக்கு பிடிச்சி எனக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை வந்து அமைஞ்சது ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் விருத்தாச்சலம் படத்தினுடைய இசையமைப்பாளர் ஸ்ரீராம் பேசுகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடலும் வந்து ரொம்ப அருமையாக நம்ம நேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நான் பாட்டு பண்ணியிருக்கிறேன். கவிஞர் இளையக்கம்பன் தான் எல்லா பாட்டுமே எழுதியிருக்காப்புல, அற்புதமாக எழுதியிருக்காப்புல. என் பேர் சிவனேசன். நான் இந்த படம் விருதாச்சலம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். படத்தோட ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விருதாச்சலம், அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு சினிமாவுக்கு என்ன கிராண்டியர் தேவையோ அது இந்த படத்தில் நல்லா ரிச்சாக வந்திருக்கும். விருத்தாச்சலம் படத்தினுடைய 6 பாடல்களையும் நான் எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு மெட்டும் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அன்பு சகோதரர் ஸ்ரீராம் அவர்களுடைய மெட்டுகள் உங்கள் மனங்களை கவரும். என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா முக்கிய வில்லன் கதாபாத்திரம். படம் முழுக்க ஹீரோவா வில்லனா இவன் என்ன தான் பண்ண போகிறான், 2 பேருக்குள்ளே இந்த பகை தான் என்ன அப்படின்ற மாதிரியே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனாக நான் இதில் பண்ணியிருக்கேன். ஆர்யா கிருஷ்ணா நடிக்க விஷ்ணுவர்தன் இயக்கியிருக்கும் திரைப்படம் யட்சன். யுவன் சங்கர் ராஜா இசையில் யூடிவி தயாரித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். யட்சன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கரு விகடன் தொடரோட யட்சன் திரைப்படம் வந்து இந்த யட்சன், அதுதான் ஆக்சுவலாக மெயின். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி. அண்ட் வை ஐ சூஸ் யட்சன் இஸ் பிகாஸ் என்னோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போ அறிந்து மரபும் பட்டியல் ஆரம்பிச்சேனோ அதுதான் என்னோட ஒரிஜினல் ரூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ளேவர் இருக்கும் இந்த படத்தில். ஆக்சுவலாக ஐ பிலீவ் கதை கேட்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ் சொல்லுவான். சும்மா ஸ்டேஜில் பேச சொன்னாலே படப்படன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக 1/2 hour பேசினான். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனே வந்து 1 hour சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஆள். அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரை வந்து நான் கம்ப்ளீட்டட் ஐ ட்ரஸ்ட் ஹிம். இந்த எனர்ஜியோடு தான் இருக்கும். எங்கள் கம்போசிங் அட்மாஸ்ஃபியரும் சரி, ஸ்டோரி சொல்கிறது சரி, அவ்வளோ துருன்னு இருப்பார். அவர் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். இது நல்லா இல்லை அப்படின்னா அது மூஞ்சிக்கு நேராக சொல்கிற அளவுக்கு வி ஆர் லைக் க்ளோஸ். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் வாட் வி ஆர் டூயிங். யட்சன் மையம் முடித்தது தான். ஆனால் புத்தகத்தில் படித்த கதையில் வர சம்பவங்களுக்கும் திரையில் வர சம்பவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னும் அதிகமான விறுவிறுப்பு இருக்கும், அதிகமான நகைச்சுவை இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய நான் பண்ண எல்லா பாடல்களையும் மிகப்பெரிய பேர் வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான். அவர் தான் எனக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி. கழுகில் ஐடி கார்டு கொடுத்தாரு சினிமாவில். இந்தா 5 பாட்டு போ, படம் பாட்டால் தான் படம் ஹிட் ஆச்சு. 100% விட்டு முதல் தடவை யுவனோட சேர்ந்து நிறைய பெரிய பேர் இருக்கிற படத்தில் நடிக்கிறேன். விஷ்ணுவர்தன், யுவன் என்னோட பாடல்களோட 8வது படம் இது. ஒரு டைரக்டரோட படத்தில் தொடர்ந்து 8 படங்கள் அனைத்து பாடல்களையும் எழுதுகிறது. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் பாடல் துறையில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு ஒரே காரணம் இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல், அந்த நட்பு தான். About my character,
it's a performance oriented role. And இந்த கேரக்டருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு. அண்ட் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு விஷ்ணு சாருக்கு, மை டிரெக்டர், அகேன் தேங்க்ஸ் டு ஹிம். ஐம் ஓம் பிரகாஷ், HN ஃபில்மோட சினிமாட்டோகிராஃபர். டைரக்டர் விஷ்ணுவர்தனோட ஆரம்பம் ஃபிலிமுக்கு அப்புறம் நான் பண்ணுற செகண்ட் ஃபிலிம் இது. HN ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆடியன்ஸ்க்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.